வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட்டான எல்லா லெக்சர் சீரீஸும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த எந்த வீடியோ பார்க்கணுமோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா GE 8151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லெக்சர் சீரீஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து லெக்சர் நம்பர் 19. என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன் அண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 2ல் இருக்கிற ஒரு டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபங்க்ஷனாக என்னென்னா தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பார்த்துடலாம். யூனிட் 2ஓட சிலபஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல ரெட் கலரில் மார்க் பண்ண எல்லா வீடியோவும் நான் மேக் பண்ணிட்டேன். அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நாம் என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்டு ஃபங்க்ஷன் யூஸ், அப்புறம் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜென்ரல் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஃபங்க்ஷன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு மேரேஜ் நடக்கிறதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மேரேஜுங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன். உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகணும். அது மாதிரி தான் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் இஸ் அ சப் ப்ரோக்ராம் which consists of set of instructions used to perform a specific task. ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுற சப் ப்ரோக்ராம் தான் நமக்கு ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. a large program is divided into basic building blocks called function. நாம் யூனிட் 1ல் பார்த்துருப்போம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்னு பார்த்துருப்போம். அந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன்னு ஒரு கான்செப்ட் பற்றி பார்த்துருப்போம். அதே கான்செப்டை இங்கே டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம் இங்கே இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த லார்ஜ் ப்ரோக்ராமை நாம் டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு 100 லைன்ஸ் இருக்கிற ப்ரோக்ராமை ஈச் 20 லைன்ஸை நாம் பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதில் இருக்கிற எரர்ஸை ஃபைண்ட் பண்ணவும் எரர்ஸை கரெக்ட் பண்ணவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு நாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? அதாவது நீட் ஃபார் ஃபங்க்ஷன். when the program is too complex and large, they are divided into parts. Each part is separately coded and combined into single program. Each program is called function. ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம் நம்ம இப்போ இருக்குது நம்மக்கிட்ட. அந்த லார்ஜ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு எரர்ஸை ஃபைண்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை லெஸ் பண்ணுறதுக்கும் அந்த எரர்ஸை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டீபக்கிங், டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பிகம்ஸ் ஈஸி when the program is divided into sub programs. அதே மாதிரி தான் ஃபுல் ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் எரர்ஸை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அதில் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். மெயின்டைன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு அவாய்ட் ரீரைட்டிங் சேம் கோட் அகெயின் அண்ட் அகெயின். இப்போ ஃபங்க்ஷனோடைய மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். நேம் வந்து அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடிஷன்னு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் நம்ம அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டுமே போதும். ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அதாவது அடிஷன்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மூலியமாக நம்மளால் எவ்வளோ டைம் வேணால் ஒரே கோடை யூஸ் பண்ணிக்க முடியும். மறுபடியும் அந்த கோடை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபங்க்ஷன் ப்ரொவைட்ஸ் கோட் ரீயூசபிலிட்டி. முன்னாடி பாயிண்டில் பார்த்த மாதிரி தான். இந்த ஃபங்க்ஷன் முக்கியமாக எதுக்கு பயன்படுதுன்னா கோட் ரீயூசபிலிட்டி. இதோட அட்வான்டேஜ்னால் எதுனா கோட் ரீயூசபிலிட்டிக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் த லென்த் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் ரெடியூஸ்ட். ஒரு சேம் ப்ரோக்ராமை நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ரீரைட் பண்ணும்போது உங்களோட ப்ரோக்ராமோட லென்த்து லார்ஜாக போயிட்டே தான் இருக்கும். இப்படி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ரோக்ராமுடைய லென்த்து வந்து ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா நமக்கு 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பில்டின் ஃபங்க்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அந்த பில்டின் ஃபங்க்ஷனோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோ 1 by 1 நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பில்டின் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பில்டின் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் ஆல்ரெடி கிரியேட்டட் அண்ட் ஸ்டோர்ட் இன் பைத்தான். பில்டின் ஃபங்க்ஷனாக எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி ஒருத்தங்களால் க்ரியேட் பண்ணி பைத்தானில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஸோ இது வந்து நம்ம பில்டின் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ தீஸ் பில்டின் ஃபங்க்ஷன் ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் யூசேஜ் அண்ட் ஆக்சஸ் பை த ப்ரோக்ராமர். ஸோ ஒரு ப்ரோக்ராமர் கண்டிப்பாக பில்டின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட் cannot பி மாடிஃபைட். ஸோ ஒரு டைம் அது க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க டிஃபால்ட்டாக பில்டின் ஃபங்க்ஷன்ஸை. ஸோ அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, அதாவது மாடிஃபிகேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ சம் செட் ஆஃப் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸ் இது வந்து லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும், மினிமம், லென்த்து, ரேஞ்சு, ரவுண்டு, கேரக்டர், ஃப்ளோட்டு, இன்டீஜர், பவர் ஆஃபு, டைப்பு, டியூப்புல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸை டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணி பைத்தானில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது நாம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் that programmers create for their requirement and usage. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு ப்ரோக்ராமர் இருக்கிறாருன்னா அவர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவரோட தேவைக்கு அவங்க ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஃபங்க்ஷன் கேன் தென் பி கம்பைன்டு டு ஃபார்ம் ஆஃப் மாடியூல் விச் கேன் பி யூஸ்ட் இன் அதர் ப்ரோக்ராம்ஸ் பை இம்போர்ட்டிங் தெம். ஸோ நம்ம இம்போர்ட்னு ஒரு கான்செப்ட் வந்து பைத்தானில் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை ஒரு மாடியூல் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி நம்மளால் எந்த ப்ரோக்ராம்ஸ், அதாவது அதர் ப்ரோக்ராம்ஸில் நம்ம இம்போர்ட் பண்ணி இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ த ப்ரோக்ராமர் கேன் ரைட் their ஓன் ஃபங்க்ஷன்ஸ் which are known as user defined function. ஸோ ப்ரோக்ராமரோடைய தேவைக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுனால இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஃபங்க்ஷன் கேன் க்ரியேட் பை யூஸிங் டெஃப் கீவேர்ட். ஸோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன் கால். ஸோ இதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ முன்னாடியே நான் ஒரு மேரேஜை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மேரேஜை இப்போவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுங்கிறது அந்த மேரேஜ் நடக்கிற பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த மேரேஜுக்கு போய் அந்த மேரேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனும் பண்ண போகுது. ஸோ எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஸ்பெசிஃபைஸ் த நேம் ஆஃப் த நியூ ஃபங்க்ஷன் அண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே என்ன இருக்கும்? ஸோ டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகும். when ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து அப்புறம் பேராமீட்டர் லிஸ்ட்டு. ஸோ பேராமீட்டர்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ அப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இங்கே பாருங்கள், டெஃப் இஸ் அ கீவேர்ட் தட் இண்டிகேட்ஸ். ஸோ டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் நேம் ஆர் த சேம் ஆஸ் வேரியபிள் நேம். ஸோ என்ன வேரியபிள் நேமோ அதையும் நம்ம ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இஸ் கால்ட் ஹெட்டர். ஸோ ஃபஸ்ட் லைன், ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட் லைன்னால் இதை வந்து நாம் ஃபங்க்ஷன் ஹெட்டர்னு சொல்கிறோம். ஸோ த ரெஸ்ட் இஸ் கால்ட் பாடி. ஸோ இந்த ஹெட்டர் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாம் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ த ஹெட்டர் ஹேஸ் டு த எண்ட் வித் கோலன் அண்ட் த பாடி ஹேஸ் பி intended the function contains any number of statements. ஸோ இந்த ஹெட்டர் முடியும் போது கோலன் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாடிக்கு உள்ளே வரும்பொழுது ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஹெட்டருக்கும் இதுக்கும் கொஞ்சம் இன்டென்ட் இருக்கணும். ஸோ அதாவது ஸ்பேஸ் நடுவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பேராமீட்டர் லிஸ்ட் கண்டைன்ஸ் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அண்டு யூஸ்ட் தி ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல நாம் பேராமீட்டர் லிஸ்ட்டு, ஸோ XYZ இந்த மாதிரி கொடுத்தோம்னா இதை நம்மளால் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஃப்
ஆட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து டெஃப் கீவேர்ட், இது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஆட் கொடுத்துட்டு 2 வேல்யூ வாங்கி அதைய சியில் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஸோ அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பார்க்கலாம். ஸோ a function is called by using the function name followed by the parenthesis. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கால் எப்படி இருக்கும்னா, ஸோ ஃபங்க்ஷன் நேம் அப்புறம் ஒரு parenthesis போட்டிருந்தா அது வந்து ஃபங்க்ஷன் கால்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் இஸ் a list of values provided to the function when the function is called. ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஆர்குமெண்ட்டாக ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போகும்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் does not executed until the function is called. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கும் பொழுது ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணலைன்னா அது வரைக்கும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் கேன் பி கால்டு n நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் கால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது கோட் ரீயூசபிலிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ சின்டெக்ஸ் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் நேம் அலாங் வித் பேராந்திசிஸ் அதுக்குள்ளே ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம், ஆடுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.